கேரள கடற்பகுதியில் எரிந்த சிங்கப்பூர் சரக்கு கப்பலில் தீ கட்டுக்குள் வந்த நிலையில் அதனை இழுவை கப்பல் மூலம் ஆழ்கடலுக்கு கொண்டு செல்லும் பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கொழும்புவிலிருந்து மும்பைக்கு சென்று கொண்டிருந்த சிங்கப்பூர் நாட்டின் கொடி பொருத்தப்பட்ட சரக்கு கப்பல் கேரள கடற்பகுதியில் கடந்த திங்கட்கிழமை திடீரென தீப்பற்றி எரிந்தது. இதையடுத்து கடற்படை வீரர்களும் கடலோர காவல்படை வீரர்களும் கடந்த 3 நாட்களாக தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் கப்பலில் தீ ஓரளவுக்கு கட்டுக்குள் வந்த நிலையில் இரும்பு கயிறு கட்டி அதனை இழுவை கப்பல் மூலம் ஆழ்கடலுக்கு கொண்டு செல்லும் பணி மேற்கொள்ளப்பட்டது. மற்றொரு புறத்தில் ஹெலிகாப்டர் மூலம் ரசாயன பொடி தூவி கப்பலில் பற்றிய தீயை முழுமையாக அணைக்கும் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டது. அத்துடன் கப்பலில் இருந்து மாயமான 4 மாலுமிகளை தேடி கண்டுபிடிக்கும் பணியும் தீவிரமாக நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.